ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகர் கோயில் பற்றி எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஆபத்தான இடத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயில், கருவறையில் ஒரு அதிசயம், கோயிலை கட்டிய 5 ஆண்டிகள். இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலை 5 ஆண்டுகள் சேர்ந்து கட்டினாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த கோயில் ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்குங்க. இருந்தாலும் முருகப்பெருமானோட அருளால் இது நாள் வரை இந்த கோயிலுக்கு எந்த வித ஆபத்தும் வந்ததில்லை அப்படின்றது தாங்க ஒரு நிம்மதி தர்ற விஷயமே. ஆண்டிகள் மடம் கட்டிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்டிகளால் இந்த உலகமே வியக்கத்தக்க வகையில் கட்டப்பட்டிருக்கிறது தாங்க அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். பொதுவாக யாருமே கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டடங்கள் கட்ட மாட்டாங்க. தென் தமிழகத்தில் கடைக்கோடியில் இருக்கிற அசுரரை வென்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு கட்டடக்கலை அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க. கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் இங்கு கட்டப்படுற கட்டடங்கள் சீக்கிரமாகவே பலவீனமாக ஆயிடுங்க. அப்படியே கட்டினாலும் தரை மட்டத்திலிருந்தும் கடல் மட்டத்திலிருந்தும் உயரமான மேடைகள் அமைச்சு அதுக்கு மேலே தான் கட்டுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலேருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. 133 அடி உயரமுள்ள இந்த திருக்கோயிலோட ராஜகோபுரம் கடற்கரையிலேருந்து 140 மீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதுவே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தாங்க. எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோயிலோட கருவறை தாங்க. இது தரை மட்டத்திலிருந்து 15 அடியும் கடல் மட்டத்திலிருந்து 10 அடியும் தாழ்வான இடத்துல கட்டப்பட்டிருக்குங்க. திருச்செந்தூர் விவரங்கள் தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் காணப்படுவதை நாம் கருத்தில் கொண்டால் இந்த கோயில் கட்டப்பட்டு குறைந்தது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலங்க. இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் இத்தனை வருஷங்களாக எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக நிற்கிறத பார்க்கும்போது நமது முன்னோர்களோட கட்டடக்கலை அறிவும் திறமையும் கடவுள் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நம்மையே வியப்பில் மூழ்கடித்து விடுதுங்க. பேர்பட்ட சுனாமி வந்தபோது கூட கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த முருகர் கோயிலுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றது தாங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பணி செய்து கோயிலை கட்டியவர்களும் புனரமைப்பு பணிகள் செய்த ஆண்டிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மௌன சுவாமிகள், அடுத்து காசி சுவாமிகள், அடுத்து ஆறுமுக சுவாமி, இவர் தான் ராஜகோபுரத்தை கட்டியவருங்க. அடுத்து ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி, 5வது தேசிய மூர்த்தி சுவாமி அப்படின்ற இந்த 5 ஆண்டிகள் சேர்ந்து தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள கோவில்கள் பெரும்பாலும் மன்னர்களாலும் பெரும் பணக்காரர்களாலும் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் ஆண்டிகளாலேயே கட்டப்பட்ட திருக்கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த 5வரோட ஜீவ சமாதிகளும் திருச்செந்தூர் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம தரிசனம் செய்யலாம். திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலை கட்டி இந்த 5 ஆண்டுகளையும் தரிசனம் செஞ்சாலே முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. முதல் மூவர்களான காசி சுவாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி ஆகிய மூவருக்குமே ஜீவசமாதி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் நேர் எதிராக கடற்கரையிலிருந்து சற்று தூரத்தில் அமைந்திருக்கும் நாழிக்கிணற்றின் தெற்கே மூவர் சமாதி அப்படின்ற பெயருடனே அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அமைதியான இடங்க. பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, மனசுக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு, சித்தர்களோட ஜீவ சமாதியில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம தியானம் பண்ணாலே மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதிலும் குறிப்பா இந்த மூவரோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நீங்க முருகப்பெருமானை ஆழமாக நினைச்சாலே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நேர்ல காட்சி கொடுத்தா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாங்க.
நிறைய பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக இந்த 3 பேரோட சமாதியும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது. அடுத்து 2 பேரோட சமாதி வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குங்க. இது நிறைய பேர் போய் தரிசனம் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயங்க. 4வதாக ஞான ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி அவர்களோட ஜீவ சமாதி வந்து திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரத்தின் வடக்கு வெளிப்பிரகாரத்திலிருந்து சரவண பொய்கை போகிற பாதையில் பக்கத்தில் வலதுபுறமாக இருக்குங்க. 5வதாக ஞான ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமி அவர்களோட ஜீவ சமாதி வந்து திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி சாலையில் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு முன்னதாக ஆழ்வார் திருநகர் அப்படின்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து நம்ம ஆற்றை கடந்தா போகலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோவிலையோ போயிட்டு ஆழ்வார் தோப்பு அப்படின்ற ஊருக்கு போகணுங்க. அந்த ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்த காந்தீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் பின்புறம் நடந்துட்டு போனால் பக்கத்திலேயே இருக்குமாங்க. முதல் 3 சமாதியை அதிக முறை கோவிலுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். 3 வந்து ஒரே இடத்துல இருக்குங்க. 4வது பலருக்கும் தெரியாதுங்க. தெரிந்த சிலர் மட்டுமே, அதுவும் உள்ளூர் வாசிகளே போவாங்க. 5வது ஜீவ சமாதி இருக்க இடம் பலருக்குமே தெரியாதுங்க. கோவில் வரலாறு தெரிந்த சிலருக்கு தான் தெரியும். ஆனாலும் யாரும் போயிட்டு அவரை தரிசனம் செய்யறதில்லை அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயந்தாங்க. அடியாருக்கு அடியார் கந்த கடவுள் அவரோட கோவில் திருப்பணியை செய்தவங்களை தரிசிக்கும் பாக்கியம் எல்லாருக்குமே அமையறதில்லைங்க. இவங்களை தரிசனம் செய்பவர்கள் முருகனோட முழு அருளையும் முழுமையாக பெற முடியும். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போறவங்க தயவு செய்து இந்த 5 அடியார்களுடைய ஜீவ சமாதியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த 3ரோட தரிசனம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா பக்கத்திலே இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த 5 பேரோட ஜீவ சமாதியும் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னாலே முருகப்பெருமானோட முழு அருளும், ஏன் முருகப்பெருமானே உங்களுக்கு நேரில் தோன்றி காட்சி அளித்தாலும் ஆச்சரியப்படத்துக்குலங்க. ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கணும் அப்படின்னாலே முருகப்பெருமானோட நம்மளுக்கு அனுமதி வேணுங்க. அது போகிறதே மிகப்பெரிய பாக்கியம். அதோடு சேர்த்து அந்த கோவிலையே கட்டிய இந்த 5 ஜீவ சமாதியை பார்க்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்க. இதை யாரெல்லாம் தரிசனம் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் அப்படின்றவங்களும் எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி சில விஷயங்கள் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கோவில் பற்றின சில ரகசியமான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.